சம்மர் வந்துடுச்சு. சம்மர் வந்தால் மாங்காய் மட்டும் ஃபேமஸ் கிடையாது. மாங்காயில் செய்கிற இந்த பச்சடியும் ஆந்திராவில் ரொம்பவும் ஃபேமஸான இந்த கந்தா மாவுடு கடை ரொட்டு பச்சடி. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை டச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஒரு சாஸ்பேன் எடுத்திருக்கேன். அந்த சாஸ்பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன், அதை தான் ஆட் பண்ணுறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி 5 வரமிளகாய் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 10 கூட ஆட் பண்ணிக்கலாம், அண்ட் கம்மியாக வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா பருப்புலாம் நல்லா கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆகிறது நல்லா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய துவையல் ரெசிபி, இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிலாம் நம்மளோட சேனலில் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக ரோஸ்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் லைட்டாக 2 நிமிஷம் தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் கசப்பு தன்மை வந்துடும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ இதை நான் இந்த மாதிரி தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு நடுவில் நான் கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். கருணக்கிழங்கு மேலே இருக்க தோல்லாம் நல்லா சீவிட்டு நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ஒரே சைஸ் இருக்கிற மாதிரி. இப்போ அதே பேனில் நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்க கருணக்கிழங்கை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அங்கே நான் தண்ணி எதுவும் சேர்க்கல, அதில் இருக்க தண்ணியிலே நல்லா ரோஸ்ட் பண்ணுறோம். கருணக்கிழங்கு எல்லாம் ஒரே மாதிரி கட் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி வெந்து வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா குக் பண்ணிடுறேன். பாருங்கள், வேண்டிய அளவுக்கு தண்ணி தெளித்து நீங்கள் குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கருணக்கிழங்கை கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கட் ஆகணும். இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை எள் எடுத்திருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். முக்கியமான விஷயம், இதுக்கு வெள்ளை எள்ளை தான் யூஸ் பண்ணணும், கருப்பு எள் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வெள்ளை எள் சேர்க்கறது பிடிக்கலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிடலாம். இது எல்லாமலும் பண்ணலாம். ரெசிபி நல்லா தான் இருக்கும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணிடுறோம். ரொம்ப நேரம் நீங்கள் இதை குக் பண்ணாதீங்க, 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இப்போ இந்த மாதிரி 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காவை இது கூட சேர்த்துக்கிறேன். மாங்காய் குண்டு மாங்காவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் எந்த மாங்காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். மேல் தூள்லாம் சீவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆட் பண்ணியாச்சு. இதையும் ஒரு 3 நிமிஷம் நம்ம நல்லா சோட்டே பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. மாங்காய் சாஃப்டாக குக் ஆகக்கூடாது, லைட்டாக ரோஸ்ட் ஆனால் மட்டும் போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஏற்கனவே நம்ம பருப்புலாம் அரைச்சோம் பார்த்தீங்களா, அது கூடவே இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன்.
இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேன், அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து ஒரு துண்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இந்த ஸ்டேஜில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒரு தாளிப்பு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போடுறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து லைட்டாக பொரியிற ஸ்டேஜில் ஒரு 4 போல் உளுத்தம் பருப்பு வந்து ஆட் பண்ணுறேன். இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டு வாக்கில், அதையும் வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த எண்ணெயில் பூண்டு வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும். பூண்டோட ஃப்ளேவர்லாம் இந்த எண்ணெயில் இறங்கணும். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதோட நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க துவையலில் இந்த தாளிப்பை வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அண்ட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் விட்டுட்டிங்கன்னா அதோட அடுத்த வருஷம் தான் செய்ய முடியும். அதனால் சீசன் இருக்கும்போதே டக்குன்னு செஞ்சுடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்.